நான் பவுலிங்குமே வரேன். பவுலிங்குமே 2ம் ஈக்குவலா தான் இருக்கு. நீ பும்ராங்கிற ஒரு இல்ல எக்ஸ்பர்ட். பவுலிங்ல வந்து நான் வந்து ஆர்ஆர் கேட்ச் கொடுப்பேன். பவர் பும்ரா ஒருத்தர் வச்சு நம்ம பூச்சாட்டி காட்ட முடியாது ப்ரோ. மிட்டில் சாட்னர் ஒருத்தர் 3 ஓவர் 4 ஓவர் போட்டுருவாரு. கவுகாத்தி மாதிரி ட்ராக்ல அதாவது 180 டு 190 தான் அந்த கிரவுண்ட்ல போவோம். அதிகபட்சமா 210. நம்ம ஹைதராபாத்ல பாக்குற மாதிரி நேத்து ஆர்சிபி அடிச்சு 250 அடிச்ச மாதிரி அது மாதிரி எல்லாம் நம்ம கவுகாத்தில பெருசா ஸ்கோர்ஸ் பார்க்க முடியாது. முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்றேன், முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மாதிரி பேஸ் போடுறது கிடையாது. அவரு ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 வருஷம் முன்னாடி பீக் இருந்த மாதிரி பேஸ் கிடையாது. நீ எந்த லீக்லயா இருந்தாலும் சரி, மும்பை வந்து இருக்க 5 டீம்லயுமே 5 லீக்லயுமே ஆடுறாரு அவரு. ஓகேவா? ஆனா எதுலயுமே பெருசா பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, பெருசா ஸ்விங்கு பேஸ் எல்லாம் கிடையாது. அவர் ரிலையபிளான பவுலரு, அவருக்கு எப்படி போடணும்னு தெரியும், அதனால வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ஏன்னா அதுக்கப்புறம் 10 போல் கிடையாது, வேற ஆப்ஷன் தான் பார்த்தோம். சின்ன பையெல்லாம் தெருத்தி அடிக்கிறான்ற மாதிரி இந்த சூரியவன்சி யார் போனாலும் அடிச்சிட்டு இருக்கிறான். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷமும் மும்பை கூட அடிக்கல. எதை பத்தி பேசுறேன்னா ஆர்ஆர் விசஸ் எம்ஐ அந்த மேட்ச் பத்தி தான் பேச போறோம். அதோட ப்ரீ மேட்ச் ஷோ தான் இது. அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா மெம்பர் பட்டன் நிறையா இருக்கும், மெம்பரா ஜாயின் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே நம்ம பேட்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம் வழக்கம் போல. இது கவுகாத்தியில் நடக்குது. இப்போ அந்த 2 மேட்சுமே ஆர்ஆர் ஜெயிக்கும் போது பார்த்தோம், ஜெயிச்சிட்டாங்க, 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க. இருந்தாலும் ஹோம் கேம்ல ஆடினது பேட்டிங்க்கும் அட்வான்டேஜ் இருக்கு, பவுலிங்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு எனக்கு. இல்ல கவுகாத்தில ஆடின மேட்ச் ஒரு மேட்ச் சிஎஸ்கேவோட ஆடினாங்க. அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஒரு 127 சிஎஸ்கே ஆல் அவுட் ஆனாங்க. ஆனா திருப்பி அடிக்கும் போது ஆர்ஆர் வந்து 12 ஓவர்ல அடிச்சாங்க. அப்படிங்கும் போது பார்க்கும்போது ஒருவேளை செகண்ட் பேட்டிங் கவுகாத்தில வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங்னு போனீங்கன்னா போனாட்டு ஹர்திக் பாண்டியா எல்லாத்துக்கும் சிஎஸ்கே ரொம்ப மோசமா இருந்தாங்களா அந்த மேட்ச் பர்టిక్యులர் மேட்ச்? எனக்கு அந்த டவுட்டுமே இருக்குது. ஆர்ஆர் பவுலர் சூப்பரா போட்டாங்கன்னு சொல்லலாம். அதான் சொல்றேன், அந்த டவுட்டுமே இருக்கு. கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணுச்சா அது தெரியல. இல்ல சிஎஸ்கே பேட்ஸ்மேன் ரொம்ப மோசமா விளையாண்டாங்களா இல்ல கண்டிஷன்ஸ்னால மோசமா விளையாண்டாங்களான்னு தெரியல. ஏன்னா அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே டிராஸ்டிக் சேஞ்சஸ். 12 ஓவர் 13 ஓவர்ல ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால கேக்குறேன் நான். இல்ல ப்ரோ, ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்ப நேத்து எஸ்ஆர்எச் எல்ஐஜி மேட்ச் பார்த்தோம். நேத்து ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்லயே ஓவரால ஆர்சிபி வந்து அடிக்க முடியல. பந்து பயங்கரமா ஸ்விங் ஆச்சு. அதே மாதிரி ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் மேட்ச், எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஆடும்போது பந்து கண்ணாப்பினான்னு ஸ்விங் ஆச்சு. அப்படிங்கும் போது பார்க்கும் போது ஒரு சில பிக்சர்ஸ்ல வந்து ஒரு 6 ஓவர் வந்து பந்து கொஞ்சம் ஸ்விங் ஆகுறது, டேன் ஆகுறது, கொஞ்சம் ஸ்லோவா வந்து குத்தி வர்றது, அப்படிங்கும் போது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது அந்த நேரத்துல 6 ஓவர் பார்த்து ஆடனா அதுக்கப்புறம் வச்சு கழட்டு முட்டிச்சு விடலாம் அப்படிங்கும் போது இருக்கணும். இல்ல நான் 6 ஓவர்லயே அபிஷேக் சர்மா மாதிரி டிராவல் கேட்ட மாதிரி அடிக்கிறேன்னு போனா 0 for 2 10 for 2 வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மாதிரி கொஞ்சம் டவுன்ஃபால் போறதுக்கான வாய்ப்பு இல்ல. நானே இந்த மேட்ச்ல என்ன பாக்குறேன்னா 2 டீம்ட்டுமே டாப் ஆர்டர் மட்டும் தான் அடிக்கிறாங்க. எல்லாரும் இப்ப விளையாண்டு வந்த எல்லா மேட்சுமே டாப் ஆர்டர் அடிக்கிறாங்க. இந்த ஆர்ஆர்ல சொன்னா த்ரூ ஜோரல் கொஞ்சம் நல்லா விளையாண்டுருக்காரு. டாப் ஆர்டர் தான் டாப் 3 தான் சொல்றேன். டாப் 3க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு, ஸ்லம் இருக்கு. அப்படியே டக்குன்னு பாத்தீங்கன்னா 6 விக்கெட் 7 விக்கெட் போயிருது, அந்த மாதிரி இருக்கு. இதே இது மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உனக்கு அதே தான். ரோஹித் ரிக்கல்டன் அடிக்கலையா டக்குன்னு ஒரு 5 விக்கெட். சூரியகுமார் அட்வான்டேஜ் கொடுத்தது காரணமே இந்த பாயிண்ட் தான். அன்னைக்கு வந்து எனக்கு தெரியும் ரோஹித் சர்மாவை அக்சர் பட்டேல் விக்கெட் எடுத்துருவோம்னு தெரியும். அதான் நான் அன்னைக்கு ரிவ்யூலயுமே சொன்னேன். அதே மாதிரி ரிக்கில்டன் எப்பயுமே ஸ்விங் ஆனா கொஞ்சம் கேஸ், ஸ்விங் ஆகாம இருந்துச்சுன்னா அட்டி பொழந்துட்டுருவாரு. அப்படிங்கும் போது நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சரும் நாண்டர்பர்கரும் பந்து போடும்போது கொஞ்சம் டெஸ்டிங்கா இருக்கும். 2 பேருக்குமே பந்து ஸ்விங் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எப்படி ரோஹித் சர்மாவும் ரிக்கில்டன் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்கிறது இல்ல. நான் தான் சொல்றேன், ரிக்கில்டன் கொஞ்சம் பால் நவுந்தாவே ஆட மாட்டேங்கிறாரு. நேரா வந்தா அவர்கிட்ட அவுட் எடுக்க முடியல. ஆனா லைட்டா மூவ் ஆனாவே அவரு அடிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு பேட்ஸ்மேன் வந்து பந்து ஸ்விங் ஆகும்போது பேக் ஃபுட்ல போனாங்கன்னாவே கண்டிப்பா அவங்க கேஸ். நம்ம பிரசாந்த் வீரை பார்த்தோம், இந்த சிவம் டுபேவா அதே மாதிரிதான். அன்னைக்கு ரிஷப் பண்ட் வந்து ஸ்விங் ஆகும்போது பின்னாடி போயிட்டு இருந்தாரு. அப்படின்னா வந்து வச்சுக்கல பந்துக்கு டைமிங் கிடையாது. முன்னாடி ஆடணும் அந்த பால் முன்னாடி ஆட மாட்டாங்க. அப்படிங்கிற பேட்ஸ்மேன் வந்து பிளாட் ட்ராக்ல வந்து அபிஷேக் சர்மா, ரிக்கில்டன், ரிஷப் பண்ட் இவங்கெல்லாம் பிளாட் ட்ராக்ல வந்து பயங்கரமா ஆடுவாங்க. இதுதான் காரணம்.
வந்து ஸ்விங் ஆகும்போது பின்னாடி பேட்டை விடவே கூடாது. ம். ரிக்கில்டனா அந்த மிஸ்டேக் பண்ணுவாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அதுதான் இல்ல அதான் நம்ம பேசுனது என்னன்னா, ரிக்கல்டன் நல்ல பவுன்சி ட்ராக்கு, பால் பேட்டுக்கிற ட்ராக்லாம் அவர் ஒண்ணுமே சொல்ல முடியாது, போட்டு அடிச்சு பொழந்துருவாரு. லைட்டா போன மேட்ச் டெல்லி மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா பவுன்ஸே கிடையாது அந்த பிட்ச்ல. எல்லாமே கரெக்டா ஸ்லோவா போட்டாங்க, தூக்கி கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி ரோஹித்துமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்விங்கே அவருக்கு கிடைக்கல, அவரோட லென்த்ல போடல. இருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. கரெக்டா அக்சர் வந்து ஒரு பால் போட்டு அவுட் எடுத்துட்டாரு. அதே மாதிரி இந்த பிச்சுமே கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. இருக்கு. டாஸ் ஜெயிக்கிறவங்க அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்சே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது. அதே மாதிரி இந்த மேட்சும் இருக்கும் கண்டிப்பா. டாஸ் ஜெயிக்கிறவங்க இப்போ ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா. சரி, அது இல்லாம இப்ப ஆர்ஆர்ல பாத்தீங்கன்னா ஹெட்மயரே கீழே இருக்கிறாங்க ஃபினிஷர்னு சொல்லிட்டு பழைய ஃபார்முலா இன்னும் யூஸ் பண்றாங்க. இது அவங்க பேக் ஃபயர் ஆயிட்டே தான் இருக்கு. த்ரூ ஜெரல் ஓகே சக்சஸ் ஆயிட்டாரு. அட்லீஸ்ட் ஒரு 4ஆவது ஹெட்மயர் இறக்கலாமா? இல்ல அப்படிங்கும்போது நீங்க ரியான் பராக் ரொம்ப கீழே, ரியான் பராக்கே ரொம்ப கீழே இருக்க முடியாதுல்ல. அவருமே 3வது இடத்துல 4வது இடத்துல ஆடுற பேட்ஸ்மேன் தான். அப்படிங்கும்போது ஹெட்மயருக்கு பதிலா சனக்காவை கூட யூஸ் பண்ணலாம். நான் பிராங்கா சொல்றேன், டெனவன் ஃபெரால இந்தியா மாதிரி கண்டிஷன்ஸ்ல வேலைக்கே ஆக மாட்டாரு. அது மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பவுலிங் அட்டாக் அகைன்ஸ்டா வாய்ப்பே கிடையாது. தசுன் சனக்கா எப்பயுமே ப்ராப்பரா வந்து நல்லா வந்து போற டீம்கிட்ட 3 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் கண்டிப்பா 2 6 3 6 அடிப்பார். அப்படிங்கும் போது நம்ம தசுன் சனக்காவை இன்க்ளூட் பண்ண பார்க்கணும் ராஜஸ்தானை. இல்லைன்னா ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஆகுது. அந்த ஹெட்மயரும் ஃபார்ம், அதாவது டாப் ஆர்டர்ல ஆடும்போது வேர்ல்டு கப்ல சூப்பரா ஆனாரு வேற விஷயம். பினிஷரா ஆடும்போது ஐபிஎல் என்னைக்குமே சக்சஸ் இருந்தது கிடையாது ஹெட்மயர். டெனவன் ஃபெரரா அங்கேயும் இங்கேயும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதோடும் ப்ரூவ் பண்ணது கிடையாது ஐபிஎல்ல. இந்தியாவிலையும் ப்ரூவ் பண்ணது கிடையாது. அப்படிங்கும்போது தசுன் சனக்கா கடைசி ஓவர்ல 5 சிக்ஸ் அடிக்கிறது 4 சிக்ஸ் அடிச்சாரு. ஒரு பால் மிஸ் பண்ணாரு, போயிட்டு நினைச்சு விட்டு மிஸ் பண்ணாரு. அப்படிங்கிற பேட்ஸ்மேனை வந்து நம்ம யூஸ் பண்ணும் ஆர்ஆர். அப்படி இருந்தாதான் ஒரு ப்ராப்பரா வந்து பினிஷ் பண்றதுக்கான வாய்ப்புகளே இருக்கு ஆர்ஆருக்கு. இல்லைன்னா பாருங்களேன், டாப் ஆர்டர்ல 2 பேர் போனாட்டமுமே 5 ஓவருக்கு 60 ரன் பக்கமா 6 ஓவருக்கு 60-70 ரன் பக்கமா அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போய் பினிஷ் பண்ணது 200ல தான் முடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது மிடில் ஆர்டர் பினிஷிங்ல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. அதே நம்ம எம்ஐ எடுத்துக்கிட்டோம்னா அதே ரூதர்ஃபோர்டு வச்சிட்டு இருக்காங்க. அவரும் பினிஷர் கிடையாது. ஆமா, இல்ல அததான் நான் சொல்றேன். ரூதர்ஃபோர்டு நல்லா ஆடி இருக்காருன்னா எந்த பொசிஷன்லனா ஒன்னு நம்பர் 4 இல்ல நம்பர் 3. நீ SI20 எடுத்து பார்த்தா அந்த மாதிரி நம்பர் 4 5 அந்த பொசிஷன்ல தான் ஆடி இருக்காரு. அவர் பினிஷரா யூஸ் பண்ணவே முடியாது நீங்க. அதே மாதிரி இதுலயுமே 2 டீமுக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி என்னன்னா 3 பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்க. போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஓபனர்ஸ் அடிச்சாங்க துரு ஜோரல், இதுல சூரியகுமார் அடிச்சா ரோஹித், அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் அடிக்கிறாங்க. இவங்க 3 பேர் அடிக்கலாம், கீழே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. ஒரு 230 250 போக வேண்டிய ஸ்கோர்லாம் 200ல கன்சிடர் அப்படியே மடக்கிடுறாங்க அந்த ஸ்கோரை. அந்த பிரச்சனையும் இருக்கு. என்ன பண்றாங்க, ஸ்குவாட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா உங்க இது படி? எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா டெஸ்டைட்டே வரப்போறாரு. வெளிஜாக்ஸ் வரல. வெளிஜாக்ஸ் வராது மும்பை இந்தியன்ஸ்க்கு மிகப்பெரிய இழப்பு. அவ்வொரு இடத்துல ஈடு கட்டுறது இப்போதைக்கு வேர்ல்டு கிரிக்கெட்ல வேற யாருமே கிடையாது. வில்ஜாக்ஸ் வேர்ல்டு கப்ல இந்த ஃபார்முக்கு அவர் இல்லாத மும்பை இந்தியன்ஸ் மிகப்பெரிய இடத்த வந்து அதுதான் கார்பின் போஸை ட்ரை பண்றாங்க. சர்துல் தகர் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, அந்த இடம் வேலைக்கு ஆக மாட்டுது. அவர் வரும் செப்பன் ரூதர் போர்டு எப்படின்னா 30 பந்துக்கு 50 ரன் அடிப்பாரு, 20 பந்துக்கு 50 ரன் அடிப்பாருங்கிறது கேள்விக்குறிதான். எப்பயுமே பாருங்க, செர்ஃபன் ரூதர் போர்டு அடிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா 33 பந்துக்கு 50 இன்னிங்ஸ் வந்து கன்சால்டேட் இல்ல விக்கெட் டக்குன்னு ஒரு 3 விக்கெட் வந்துருச்சுன்னா அவர் இறக்கி விட்டாங்கன்னா நின்றுவார் ஒரு சைடு, இன்னும் ரன் வந்துரும். அப்படி ஆடக்கூடிய பிளேயர் கொண்டு வந்து பினிஷிங். நான் இன்னொரு ஆப்ஷனுமே சொல்றேன். நீங்க நான் வில்ஜாக்ஸ் வந்துட்டாருன்னு வைங்க, ஸ்ட்ரைட்டாவே நான் ரூதர் போர்டு தூக்கி வெளியே வச்சுட்டு வில்ஜாக்ஸ் உள்ள போட்டுருவேன். உங்களுக்கு 2 ஸ்பின் ஆப்ஷன் ஆச்சு, பவுலிங் போட்டுக்கலாம், பேட்டிங் ஆடிக்கலாம். இன்கேஸ் இப்ப வில்ஜாக்ஸ் இல்லாத காரணத்தினால நான் சூரியகுமாருக்கு அடுத்ததே நான் ரூதர் போர்டு ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்க திலக் வர்மா கீழே கூட ஆடுறாரு, இந்தியாவில எல்லாம் கீழே தான் ஆடுறாரு. அதனால இங்கேயும் ஆட முடியும். அவரு ஸ்ட்ரகுளும் பண்ணிட்டு இருக்காரு, வந்தவுடனே அடிக்க நின்று ஆட முடியல இப்ப எல்லாம். அதனால கொஞ்சம் கீழே ட்ரை பண்ணுவேன் நான் திலக் வர்மாவை. இல்ல ப்ரோ, மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸ் இந்தியன் டீம்ல என்னென்ன ஸ்லாட்ல விளையாடுறாங்களோ அந்த வாய்ப்பு இருக்கு. ரூதர் போர்டு நேஷனல் டீம்ல என்ன பிளேஸ்ல ஆடுறாரோ அந்த இடம் அவருக்கு கிடைக்கல. திலக் வர்மா வந்து என்னன்னா பெருசா வந்து இந்தியா டீம்ல 3rd ஆடுவாரு, இல்ல 4ல் ஆடுவாரு, 5ல் ஆடுவாரு. அவரும் பெருசா டச்ல இல்ல. பிராங்கா சொல்லணும்னா டச்ல கிடையாது. அவர் வேர்ல்டு கப் ரொம்ப சுமாரான வேர்ல்டு கப் தான். இன்ஜுரியில இருந்து வந்தாரு, சுமாரான வேர்ல்டு கப். தெரியல பெருசா இசான் கிசானும் அப்படி இப்படின்னு யாரோ ஒருத்தர் சஞ்சு சாம்சன் அப்படி இப்படின்னு கை கொடுத்ததுனால நம்ம யாரா ஃபெயிலியர் ஆனாங்கிறது நமக்கு தெரியல. அப்படிங்கும் போது பிராங்கா சொல்லணும்னா 2 டீமுமே ஈக்குவலா தான் இருக்கு பேட்டிங் பொறுத்தவரையிலுமே. இந்த பக்கம் வீக்னஸ் மும்பை வந்து 2 ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது ஆன் பேப்பர்ல.
2 மேட்ச் விளையாண்டதை பார்த்தா 2 டீம் ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இல்ல நான் பவுலிங்குமே வரேன். பவுலிங்குமே ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கு. நீ பும்ராங்கிற ஒரு எக்ஸ்பர்ட். பவுலிங்ல வந்து நான் வந்து RRH கொடுப்பேன். பவர் பும்ரா ஒருத்தர் வச்சு நம்ம பூச்சாட்டி காட்ட முடியாது ப்ரோ. மிட்டில் சாட்னர் ஒருத்தர் 3 ஓவர் 4 ஓவர் போட்டுருவாரு. கவுகாத்தி மாதிரி ட்ராக்ல அதாவது 180 to 190 தான் அந்த கிரவுண்ட்ல போவோம். அதிகபட்சமா 210. நம்ம ஹைதராபாத்ல பாக்குற மாதிரி நேத்து RCB அடிச்சு 250 அடிச்ச மாதிரி அது மாதிரி எல்லாம் நம்ம கவுகாத்தில பெருசா ஸ்கோர்ஸ் பார்க்க முடியாது. 180னா சாட்னர் கண்டிப்பா 4 ஓவர் போட்டுருவாரு. பும்ரா எப்பயுமே 4 ஓவர் போட்டுருவாரு. அப்படிங்கும் போது ஆர்ச்சரு, நான்ட்ரே பர்கர், ரவி கிருஷ்ணா 4 விக்கெட் எடுத்தாரு. மேட்ச்மே நல்லா வந்து போட்டாரு. சடேஜா, துஷார் தேஷ்பாண்டே டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். இப்ப அவருக்கும் போது செம்மையா இருக்கு அந்த டீம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பும்ரா ட்ரெண்ட் போல்ட் ஆடுவாரான்னு தெரியல. கார்பின் போஸ போட்டு அடிச்சிருவாங்க. தீபக் சகாரி எப்படி எந்த நேரத்துல என்ன நேரத்துல பண்ண போறோம்னு தெரியல. சர்துல் தாகூரோட கோட்டா முடிஞ்சிருச்சு மேட்ச். மயக் மார்க்கெட்டே வேலைக்கு ஆகாது. அப்படிங்கும்போது இந்த ஏஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஹார்திக் பாண்டியாவா ஹர்திக் பாண்டியா வந்துட்டாரு உள்ள வருவாரா வந்துட்டா எந்த நேரத்துல எப்படி வந்து போட போறான்னு தெரியல. ஹர்திக் பாண்டியா அவங்க பர்ஃபார்ம் பண்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். என்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். போட்டா லீத்ல பும்ரா மாதிரி போட்டுருவோம், இல்ல சர்துல் தாகூர் மாதிரி போட்டுருவாருதான் வித்தியாசம். நான் இன்னும் என்னோட தாட்ஸ் என்னன்னா, பவுலிங் பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு ஸ்லைட் எட்ஜ் RRக்கு தரேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ மும்பைல காம்பினேஷன் பிக்ஸ் பண்ண முடியாது. நீங்க RRல பாத்தீங்கன்னா ஆர்ச்சர் நல்லா போடுறான், நான்ட்ரே பர்கர் நல்லா போடுறான், 2 ஷூர் ஷாட்டா 2 பவுலர் சூப்பரா போடுறாங்க. நீ இப்போ மும்பைல வந்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் ஆடுறதுனால போல்ட் ஆட முடியாம போகுது. நான் போல்ட் பும்ரா ஆடிட்டா ஓகே நீங்க போயிடலாம். பவர் பிளேல போல்ட்டையும் ஹர்திக் பாண்டியா வச்சு போட்டலாம் போயிடலாம். கார்வின் போஸ் உட்காரது ஆடிதான் ஆகணும். அந்த சேஞ்ச் பண்ணிதான் ஆகணும் இந்த டைம் பண்ணாலும் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஒருவேளை ஸ்லோ ட்ராக்கா இருக்கனால கார்வின் போஸ் இவனுக்கு ஆடினாலும் ஆடுவானுங்க பைத்தியக்காரனுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நான் இருந்தாலுமே நான் போல்ட்டோட போவேன். ஒரு ஸ்ட்ரைக்கிங் பவுலர் இருக்கணும். பும்ராக்கு சப்போர்ட்டே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதனால நான் 2 சேஞ்சஸ் தான். ஹர்திக் பாண்டியா அது ஸ்ட்ரைட்டாவே டீமுக்குள்ள வருவாரு, கார்வின் போஸ் இது 2 தான். இப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு மயக் மார்க்கண்டே பிளேஸ்ல தான் ஹர்திக் பாண்டியா வர மாதிரி இருக்கும், இல்லைன்னா சர்துல் தாக்கூர் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அடிக்கடி சொல்லுவீங்களா ராகுல் சர்மாவோ ரகு சர்மாவோ, அவரை போட்டு ரகு சர்மா வேலைக்கு ஆகாது பர்ஃபெக்ட் ஆகாது. இல்ல நீங்க ட்ரெண்ட் போல்ட் சொல்றீங்களா? ட்ரெண்ட் போல்ட் எனக்கு முடிஞ்ச மாதிரி தெரியுது. ஓகே ஃபினிஷ் ட்ரெண்ட் போல்ட் முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்றேன், முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மாதிரி பேஸ் போடுறது கிடையாது. அவரு ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 வருஷம் முன்னாடி பீக் இருந்த மாதிரி பேஸ் கிடையாது. நீ எந்த லீக்லயா இருந்தாலும் சரி, மும்பை வந்து இருக்க 5 டீம்லயுமே 5 லீக்லயுமே ஆடுறாரு அவரு, ஓகேவா? ஆனா எதுலயுமே பெருசா பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, பெருசா ஸ்விங்கு பேஸ் எல்லாம் கிடையாது. அவர் ரிலையபிளான பவுலரு, அவருக்கு எப்படி போடணும்னு தெரியும், அதனால வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட் கிடையாது, வேற ஆப்ஷன் தான் பார்த்தோம். அடுத்த வருஷம் தீபக் சகர் அந்த முன்னாடி மேட்ச் கேகேஆரோட சர்துல் தாகூர் எக்ஸ்பெக்ட் பண்றதோட அன்எக்ஸ்பெக்டடா 3 விக்கெட் எடுத்துட்டாரு. அப்படிங்கும்போது தீபக் சகர் பவர் பிளேல வந்து போட்டுருவாரு. நம்ம தீபக் சகரை வச்சு உள்ள போயிடலாம். கார்பின் போஸ் எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன் கொடுப்பாரு. அப்படிங்கிறதோசம் கார்பின் போஸ் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சர்துல் தாகூர் போனாட்டம் 3 ஓவர் 43 ரன் போனதுனால எனக்கு தெரிஞ்சு சர்துல் தாகூரோட இடத்துல வந்து தீபக் சகரை சொருவிட்டு கார்பின் போஸ் தூக்கிட்டு ட்ரெண்ட் போல்ட் கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு மேட்ச் டிசைட் பண்ண மாட்டாரு. ஹர்திக் பாண்டியா போல்டு ஸ்டேட்மெண்ட் மைக்கு பிடிச்ச சொல்லிட்டாரு, சாகுல் தாக்கர் எங்க மும்பை டீம்ல ஒரு இடம் நிரந்தரமா இருக்கு எல்லா மேட்ச்லுமே அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இல்ல அதான் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, மும்பையோட பேஜ் அபிஷியல் பேஜ்ல போட்டிருக்காங்க. நான் அதை பார்த்து சாக்கேட்டேன். நான் அவர்கிட்ட ஒண்ணுதான் சொன்னேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு காட்டு, நீ எல்லா மேட்ச்லயும் இருக்கன்னு சொன்னேன். அதுக்கோசரம் அவர் 3 விக்கெட் இனிமேட்டு எல்லா மேட்ச்ல அவர் இருக்காருன்னு என்ன சொல்லிருக்கான். 43 ரன் அடிச்சிட்டாங்களே, அது சொல்லிட்டாரு. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, எல்லா மேட்ச்லயும் இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது என்ன சொல்லிருக்கானா, ஹர்திக் பாண்டியா வந்து உன்னை வந்து ரிலையபிள் பண்ணி ரொம்ப நம்பி எடுத்திருக்கோம் சர்துல் தாக்கூர். நீ வந்து மும்பைல நான் இப்போ ரோஹித் சர்மா பும்ரால எப்படி இத்தனை வருஷமா ஆடுறாங்களோ அதே மாதிரி நீயும் ஒரு பிளேயரா இத்தனை வருஷமா ஆடணும், அந்த அளவுக்கு நீ பர்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஹர்திக் பாண்டியா. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு. ஆமா, ரிட்டையர்டு மும்பை இந்தியன்ஸ் தான் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி அவ்வளவு ரிலையபிளா எடுத்திருக்காங்க. அதனால எப்படி பாக்கலாம். இல்ல கரெக்ட் தான், இப்படி பால் போட்டா ரிட்டையர்ட் ஆயிருவாரு இந்த வருஷமே. அதான் சொல்லியிருக்கேன். இல்ல பிராங்கா சொல்லணும்னா பாலுட்டி வளர்த்த சிஎஸ்கேவே கடைசி பால் சிங்கிள் வைக்க மேட்சுக்கு வாங்க, நாளைக்கு யார் வின் பண்ணுவா? எனக்கு தெரிஞ்சு RR நினைக்கிறேன். பர்சன்டேஜ் வந்துட்டு 50-50 தரேன். எனக்கு என்னமோ RR ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. சில
இதனால ஒரு 50-50 தரேன். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறது எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் அடிப்பாருன்னு தோணுது. ஜெய்ஸ்வால் அடிப்பாருன்னு தோணுது. நாளைக்கு ஆர்ஆர் வின்னு. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ போல்டா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆர்ச்சரையும் ஆண்ட்ரே பர்கரையும் ஹேண்டில் பண்றதுக்கு ரோஹித்தும் கொஞ்சம் கொஞ்சம் திணறும். ஓகே, நான் ஸ்லைட் எட்ஜ் ஆர்ஆருக்கு தரேன். நான் இன்கேஸ் நான் ஒரு இஃப் விட்டு சொல்றேன். இஃப் ரோஹித் பேட்ஸ் வெல்லுன்னா மும்பை ஜெயிக்கும், இல்லைன்னா மும்பை தோத்துரும். ஏன்னா ஓப்பனிங்ல ஒரு ஒரு இது இருக்கு. ஆண்ட்ரே பர்கர் லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு எகேன்ஸ்டா ரோஹித்துக்கு கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஆர்ச்சரை அடிச்சிருவாரு, எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சர் அடிச்சிருவான். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதனால லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இருக்கு, ரவி பிஷ்னா இருக்கான். ரவி பிஷ்னாய் கிட்டயும் ஒரு இது இருக்கு, சடேஜா எல்லாருமே இருக்காங்க, அந்த வீக்னஸ் எல்லாமே இருக்காங்க. அதையும் தாண்டி ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா மும்பை வின் ஆயிரும். ரோஹித் சர்மா அடிக்கலைன்னா ஆர்ஆர் தான் வின்னு. ஆர்ஆருக்கு நான் ஒரு பாயிண்ட் தரேன். 50-50 மேட்ச் தான் என்னோடது. கேள்வி நேரம் இது இது அடுத்து இந்த 2வது வாரத்துக்கான கேள்வி. ஆல்ரெடி 2 கேள்விகள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்க்கான கேள்வி என்னன்னா, இந்த ஆர்ஆர் விசஸ் எம்ஐ மேட்ச்ல யாரு அதிக சிக்ஸ் அடிப்பா? 2 டீம்லயும் சேர்த்து நீங்க யாராவது ஒரு பிளேயர் தான் சொல்லணும். இவங்க அதிக சிக்ஸ் அடிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 100% இருக்கவங்க லீடர் போர்ட்ல சேர்த்திக்கப்படுவாங்க. ரெண்டு டீம்லயுமே இந்த டீம்ல ஒரு பிளேயர் 6-6, அந்த டீம்ல ஒரு பிளேயர் 6-6, அல்லது ஒரே டீம்ல ஒரு பிளேயர் 6-6னா ஒரு பிளேயர் கரெக்டா சொன்னா போதும். 3 பிளேயர் ஒரே மாதிரி 2 பேருமே ஈக்குவலா இருந்தாலும் ஓகேதான். 2 பேரும் ஈக்குவலா இருந்தா யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா கூட ஆன்சர் வேலிடா எடுத்துக்கப்படும். முக்கியமான விஷயம், இந்த எடிட்டட் கமெண்ட் கிடையவே கிடையாது. நான் எங்க எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா எப்ப எடிட் பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. டைமிங் கமெண்ட் போட்டு 7 மணி நேரம் ஆகுது. ஆனா எடிட்டர்னு வந்துருச்சுன்னா எப்ப நீங்க அதை மாத்தினீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால எடிட்டட் கமெண்ட் எடுத்துக்கப்படாது. நீங்க திரும்பியும் கூட கமெண்ட் பண்ணலாம் தப்பா போட்டீங்கன்னா. சரி, ஓகே. டைமிங் பாத்துக்கோங்க. டைமிங்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம்.